ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் மோட்டிவேஷனல் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனல் மூவிஸ்னே சொல்லலாம். நம்ம லைஃப்பை எப்படி ரன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் வர்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதெல்லாம் இந்த மூவிலேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி டெர்மினல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டாம் ஹேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் வருவார். நியூயார்க்கில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குவார். இப்படி இறங்குனதுக்கப்புறம் அவரோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ப்ராசஸ்க்காக கொடுப்பாரு, அந்த நாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஏன்னா அவரோட நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கும். இப்படி உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கிறனால இவரோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவரோட சொந்த நாட்டுக்கு போக முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நியூயார்க்குள்ளேயும் போக முடியாது. இப்போ நம்ம ஹீரோ இருக்கணும்னா அந்த ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேயே வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு லாங்குவேஜ் தெரியாமையே அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸாக வச்சு தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது கைஸ். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா லைஃப் ஆஃப் பை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோட வேற ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் போயிட்டு இருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் ஏற்பட்ட ஒரு புயல் காரணமாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்லேருந்து தனியாக ஒரு லைஃப் போட்டில் தப்பிச்சு வராரு அந்த புயல்லேருந்து. இப்படி வரும்போது நம்ம ஹீரோ மட்டுமே அந்த போட்டில் வராமல் ஒரு சில விலங்குகள்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு புலியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தப்பிச்சு வந்துடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி சர்வே பண்ணுறாரு அந்த நடுக்கடலில், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கிடைச்சதா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கூட இருக்காது கைஸ். பட் அதுக்காக அவர் துவண்டு போகாமல் அவருக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணுறாருன்றதெல்லாம் சூப்பராகவே நம்ம இந்த மூவியில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd மூவி பார்க்க போகிறோம்னா தி பாய் ஹூ ஹார்னஸ்ட் தி விண்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கணுன்றது ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் பணம் இல்லாத காரணத்தினால அவரை ஸ்கூல்லையும் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற ஊருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ரொம்பவே பஞ்சமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாதனால அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. அப்படி அவங்க விவசாயம் பண்ணணும்னா அங்கே இருக்கிற ஒரே ஒரு கிணறு தான் இருக்கும். அந்த கிணத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கீழ் மட்டத்துக்கு போயிருக்கும். ஆனால் இது எப்படியாவது சரி பண்ணணும், இதுக்கு அதாவது நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சில முயற்சிகள் எடுப்பார். அந்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெற்றி அடைஞ்சாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் கல்வி இவருக்கு எந்த வகையில் உதவி செஞ்சது, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நம்மவே ஒரு சில நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு இருக்கிற பவரை பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கும். கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியிலேருந்து அடாப்ட் பண்ணிருந்தா இந்த மூவி இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட தொழில் என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கேனர் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற மூலிமா அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்காது. அந்த வேலையிலேருந்து வேற ஒரு வேலையை தேடிட்டு இருப்பார். அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னொரு வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையை இவர் பார்க்கணுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இவருக்கு சேலரி கிடைக்காது. அந்த சேலரி கிடைக்காத போது பார்த்தீங்கன்னா இவரை எப்படியாவது இவர் குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற வீடும் இல்லாமல் அவர் மனைவியை பிரிஞ்சு தன்னோட ஒரே ஒரு குழந்தையோட
ஹீரோவோட நடு தெருவில் வந்து நிற்பார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி அவரோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா படுற கஷ்டங்களை நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட பையன் எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது இவர் நினைக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. இந்த மூவியை வந்து நான் ஆட் பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மூவி நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மூவின்றதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபாரஸ்ட் கம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாம் ஹேங்க்ஸ் தான் நடிச்சிருப்பார். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனுக்கு எடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயங்களாக மாறுது அப்படின்றத இந்த மூவியில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மூவியை பார்க்கறக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஹீரோவால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடப்பார். அது மட்டும் இல்லாமல் நடக்கிறது மட்டுமே இல்லாமல் ஓடுவார். ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தன்னம்பிக்கை தான் காரணம். இதை வச்சு நம்ம இந்த மூவியை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி வேறு லெவலில் இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.